ஹாய், நீங்கள் நிறைய பேர் உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கு ஒரு பதில் தான் இந்த வீடியோ. நான் கடவுளுக்காக வாழ விரும்புகிறேன், நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், நான் அதுக்காக முயற்சியும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் என்னால் பெஸ்ட்டாக வாழ முடியல, என்னால் கடைசி வரைக்கும் வாழ முடியுமானே தெரியல அப்படின்னு ஒரு குழப்பம் எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். மேபி உங்கள் மனசு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ நம்மளுடைய பலத்தினாலேயோ இல்லை நம்ம முடிவு பண்ணனாலேயோ கிடையாது. நமக்கு மேலே அவர் தான் கடவுள். அந்த கடவுள் நம்மளை முன்குறித்து இந்த பூமியில் அனுப்பியிருக்காரு. அவர் கொடுத்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் அப்படின்னா கொடுத்த அவர் இருக்கும்போது மட்டும்தான் வாழ முடியும். அவரு நான் யார் சொல்கிறேன்னா கடவுள். அந்த கடவுள் தான் இயேசு கிறிஸ்துவா அந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். அவரை சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க. அது நமக்கு தெரியும். ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலேயே மரித்தார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் உயிர்த்தெழுந்தார். இப்போ கொஸ்டின் என்னன்னா, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ சில பேருக்கு நான் கடவுளுக்காக வாழ விரும்புகிறேன், ஆனால் என்னால் வாழ முடியல அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். சில நேரங்களில் நான் நல்லது செய்யணும் ஆசைப்பட்றேன், என்னால் செய்ய முடியல அப்படின்னு சில பேருக்கு விருப்பம் இருக்கும். இதுக்கெல்லாம் பதில் என்ன தெரியுமா? இயேசு தான். எப்படி தெரியுமா சொல்கிறேன்? அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது நம்ம எப்படி வாழறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது பைபிளில் எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அங்கே கடவுள் நம்ம கூட பேசுகிறாரு. என்ன தெரியுமா? நம்ம இந்த பூமியில் எவ்வளோ தான் வாழ்ந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளால் பர்ஃபெக்டாக பூர்ணமாக வாழ முடியறதில்லை. அதெல்லாம் தெரிஞ்ச கடவுள் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம எப்படி இந்த பூமியில் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நான் வசனம் வாசி காமிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய சகல நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவராக்குவாராக அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், சிம்பிளாக சொல்லித்தரேன். ஒன்றும் கிடையாது. இந்த பூமியில் கடவுளுடைய சித்தம் செய்யறதுக்கு நமக்கு நற்கிரிகள் தேவை. அப்படி செய்கிறதுக்கு கடவுளே நமக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணுறாரு. இந்த எபிரேயர் புஸ்தகம் பொது யாருக்கு எழுதினாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மக்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. யாருன்னா யூத மக்கள். அந்த யூத மக்கள் இயேசுவை விசுவாசிக்கலாமா இல்லை விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்னு கொஞ்சம் பயத்துலையும் நடுக்கத்துலையும் இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களை உற்சாகப்படுத்தி இந்த எபிரேய ஆய்க்கு எழுதி அனுப்பும்போது நீங்களாம் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும், நீங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்க, விசுவாசம் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காரியங்கள் எழுதி அனுப்புறாரு. இயேசு தான் கடவுள் நிரூபிச்சு அனுப்பி எழுதுறாரு. ஆனால் முடிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அப்படின்னு சொல்கிறார். நான் வாசிக்காமிச்சோம்ல. அப்படின்னா நீங்கள் இயேசுவை விசுவாசிச்சிட்டீங்க அப்படின்னா உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டீங்க. அது என்ன உடன்படிக்கைன்னா நித்திய உடன்படிக்கை. இப்போ நீங்களும் இயேசுவும் நித்திய உடன்படிக்கையில் இருக்கிறதுனால அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறதுக்கு அவரே உங்களுக்குள்ளாக இருந்து சகலவிதம் நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர் ஆக்குவார் அப்படின்னு முடிக்காரு. இந்த கடிதம் எல்லாமே இயேசுதான் கடவுள் நிரூபிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் சொல்லிட்டு முடிக்கும்போது கன்க்ளூஷனில் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிடையாது, உங்களுக்குள்ளே இருந்து கடவுளே உங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை செய்வார். அதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கிற உறுதியை கொடுக்காரு இல்லையா? இது எங்கேருந்து வருதுன்னா அந்த நித்திய உடன்படிக்கையிலேருந்து வருது. அந்த நித்திய உடன்படிக்கை அப்படிங்கிறது இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கிடச்சிருக்குது. நீங்களும் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இயேசுவை நம்பும் பொழுது நம்ம அவரோடு கூட நித்திய உடன்படிக்கைக்குள்ளே போயிடுறோம். நித்திய உடன்படிக்கைன்னா மாறாத உடன்படிக்கை. அவரோடு கூட இணைஞ்சிடுறோம். இரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. நீங்கள் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவிட்டு உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவரோடு கூட உடன்படிக்கை அங்கமாயிட்டோம், அவர் கூட இணைஞ்சிட்டோம். நம்ம ஒருத்தருக்கு பிறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம அப்பாவுக்கு பிறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம தலைமுறைனா கூட அவருடைய தான் நம்மள்ட்ட இருக்கும். எப்படி? ஏன்னா அந்த ரத்தம். அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம பிறந்துட்டோம்னா எவனும் மாற்ற முடியாது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க தான்.
இந்த நம்பிக்கை நமக்கு வரும்போது எவ்வளோ தைரியம் வந்து தெரியுமா? என்னாலே வாழ முடியும், இயேசுவுக்காக நான் சகல விதமான நற்கிரியைகளையும் நல்ல விஷயங்களை செய்ய முடியும், நல்லது நாம் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், கிறிஸ்தவனா அந்த பூமியில் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், ஏன்னா நித்திய ரத்த உடன்படிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து பாருங்கள். சிம்பிளாக வாழலாம். வேலையெல்லாம் நம்ம படிக்கிற இடத்துல சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நிறைய பேருக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா பயத்தினால தான் அவங்க ஆட்டிடியூடே மாறிடுது. இந்த நம்பிக்கை இருந்துச்சு, இயேசு எனக்காக இருக்காரு, நித்தியமாக இருக்காரு, நான் அவரும் நித்தியமாக இருக்க போகிறேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா பயம் இருக்காது. பயம் இல்லைன்னா வாழ்க்கையில் பாதி பிரச்சனை வராது. இதுதான் சீக்கிரட்டு. இயேசு மரித்தது உயிர்த்தெழுந்ததும் உங்களுடைய பயத்தை போக்குறதுக்காக, நல்வாழ்வுக்காக. நம்புங்க, விசுவாசிங்க, கடவுளுக்கு வெற்றி தருவாராக. பாய்.